Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is 2024 CTSE exam question paper. Already 40 questions discussed. This video la 30 questions. Total 70 questions இந்த ரெண்டு வீடியோல நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் 30 questions பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் question number 41. Optical isomerism is shown by dash compound. ஸோ optical isomerism வந்து எந்த காம்பவுண்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வாட் இஸ் மீன் பை ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை என்னன்னு சொல்கிறோம், ஒளி சுழற்சி மாற்றியம். அந்த ஒளி சுழற்சி மாற்றியம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், அந்த சேர்மம் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ அதோட டெஃபினிஷன் என்னன்னா, in optical isomerism it must contain a chiral carbon. ஸோ அதில் என்ன இருக்கணும், கைரல் கார்பன். கைரல் கார்பன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கார்பன் இருக்குது, அந்த கார்பனை சரவுண்ட் பண்ணி 4 ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த 4 ஆட்டமும் டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கணும். அதாவது இது ஒரு ஆட்டம், இது குளோரின் என்ன, இப்போ இது மெத்தில் குரூப், தென் இது ஆல்கஹால் குரூப், தென் இது ஹைட்ரஜன் குரூப். ஸோ அப்போ அந்த கார்பனை சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய 4 ஆட்டமும் டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கணும், டிஃபரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ அதை இண்டிகேட் பண்ணுறது தான் கைரல். இந்த ஸ்டார் போட்டோன்னா தட் இஸ் கைரல் கார்பன். ஓகே, ஸோ அதான் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இட் மஸ்ட் கண்டெயின் கைரல் கார்பன். கைரல் கார்பன்னா என்ன, அந்த கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய 4 ஆட்டமும் என்ன இருக்கும், டிஃபரெண்டாக இருக்கணும். அதை என்னன்னு சொல்லிக்கலாம், இட்ஸ் எ கைரல் கார்பன் சொல்லலாம். இல்லைன்னா ஏசிமெட்ரிக் கார்பன். என்னது, ஏசிமெட்ரினா சேமாக இருக்குது, ஏசிமெட்ரினா டிஃப்ரெண்டாக இருக்குது. அதுதான் ஏசிமெட்ரிக் கார்பன். கார்பன் பாண்டட் டு 4 டிஃப்ரெண்ட் குரூப். 4 டிஃப்ரெண்ட் குரூப்லையும் வந்து டிஃப்ரெண்ட் குரூப்பையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கார்பன் தான் கைரல் கார்பன் சொல்கிறோம், அல்லது ஏசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஷனில் எது வந்து கைரல் கார்பன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதுதான் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இப்போ எது கைரல் கார்பன்னா நம்ம இந்த முதல்ல இதோட ஸ்ட்ரக்சர் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து N பியூட்டைல் குளோரைட். ஸோ அப்போ N that indicates, இந்த N இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நேர்கோட்டில் தான் அந்த இதை எழுதிக்கணும். அதாவது பியூட்டைல்னா என்னது, 4 கார்பன். 4 கார்பன் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பியூட்டைல். அடுத்து இந்த என்னன்னா இந்த அந்த அந்த காம்பவுண்ட் வந்து லீனியர் ஃபார்மில் இருக்கணும், நேர்கோட்டில் இருக்கணும். அப்போ இதில் வந்து குளோரைடு இருக்கா, ஸோ இங்கே குளோரைடு. ஸோ இந்த குளோரைடு, ஸோ பியூட்டைன்னா எத்தனை கார்பன் இருக்கணும், 4. 1 2 3 4 கார்பன். ஓகே, ஸோ அப்போ அதோட கார்பன் வந்து இங்கே ஒரே ஒரு பாண்ட் இருக்குது, அப்போ CH3. இங்கே 2 பாண்ட், ஸோ CH2. இங்கே 2 பாண்ட், CH2. இங்கே 2 பாண்ட், CH2. ஸோ இதில் வந்து எல்லாமே இந்த மெத்தில் குரூப் எடுத்துட்டோன்னா, இந்த மெத்தில் குரூப்பில் உள்ள கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன் சேமாக தான் இருக்குது, டிஃப்ரெண்டாக இல்லை. இங்கே 2 ஹைட்ரஜன் சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் உள்ள ஹைட்ரஜன் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போது இது வந்து இஸ் நாட் எ கைரல் கார்பன். இது வந்து ஒரு கைரல் கார்பன் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த ஆப்ஷன் செகண்டரி பியூட்டைல் குளோரைடு. செகண்டரி அப்படின்னா அந்த குளோரைடு தான் இதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஒன்லி 1 ஹைட்ரஜன் இருக்கணும். அதாவது இப்போ நம்ம செகண்டரி பியூட்டைல் குளோரைடு, செகண்டரி அப்படின்னா பியூட்டைல்னா 4 கார்பன். 4 கார்பன். அந்த கார்பன் இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்ட், அண்ட் தேர்ட், இது 4. ஓகே, 4 கார்பன் தட் இண்டிகேட்ஸ் பியூட்டைல். ஓகே, ஸோ அப்புறம் இது வந்து செகண்டரி பியூட்டைல் குளோரைட். அப்போ இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இதில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கார்பன் தான் இந்த கார்பன். இந்த கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்கணும். ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தட் இண்டிகேட்ஸ், அதாவது இது எல்லாமே என்னது, அல்கைல் குரூப். இது CH3 குரூப், இது எத்தில் குரூப், CH2 CH3 குரூப். ஓகே, ஸோ அப்போ இது எத்தில் குரூப், இது அல்கைல் குரூப், இது ஹைட்ரஜன், இது குளோரின். ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து ஃபங்க்ஷனல் குரூப் தான் குளோரின். இந்த குளோரின் அட்டாச் இந்த ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தட் இஸ் செகண்டரி பியூட்டைல் குளோரைட். ஸோ இது வந்து இது ஒரு ஹைட்ரஜன் காம்பவுண்ட், இது மெத்தில் குரூப், இது எத்தில் குரூப்,
இது மெத்தில். இது என்னது மெத்தில் குரூப். இந்த மெத்தில் குரூப், இது எத்தில் குரூப், இது குளோரின் காம்பவுண்ட். ஸோ குளோரின். ஸோ அப்போ இது எல்லாமே என்னது டிஃப்ரெண்டான ஆட்டம். ஸோ டிஃப்ரெண்டான மாலிகுலா. ஸோ அப்போ டிஃப்ரெண்டான மாலிகுலா இருந்துச்சுன்னா தட் இஸ் கைரல் கார்பன். அப்போ இது என்னது கைரல் கார்பன். ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்? செகண்டரி பியூட்டைல் குளோரைடாக இருக்கணும். ஓகே. ஸோ நம்ம இது ட்ரை பண்ணியிருப்போம். டெர்ஷியரி பியூட்டைல் குளோரைட். டெர்ஷியரி பியூட்டைல் குளோரைட்னா வந்து 4 கார்பன், தட் இஸ் பியூட்டைல். அடுத்து இந்த குளோரின் ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய வந்து கார்பன், இதுதான் வந்து குளோரின். இந்த குளோரின் ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் தான் இது. இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் குரூப் கூட இருக்காது. அட்லீஸ்ட் 1 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது வந்து செகண்டரி. வந்து ஈவன் ஒரு ஹைட்ரஜன் கூட இல்லாத குரூப் தான் என்னன்னு சொல்கிறோம், இந்த டெர்ஷியரி. ஸோ அப்போ இது ஒரு அல்கைல் குரூப், இது மெத்தில், இந்த எத்தில் குரூப், தட் இஸ் இது வந்து என்னது மெத்தில் குரூப், இது எத்தில் குரூப். ஓகே. ஸோ இதுவும் என்னது ஒரு மெத்தில் குரூப். ஸோ அப்போ இங்கே எதுவுமே ஹைட்ரஜன் இல்லை, எல்லாமே அல்கைல் குரூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் இல்லாமல் எல்லாம் அல்கைல் குரூப்பாக இருந்தால் அது வந்து என்னன்னு சொல்லுவோம், டெர்ஷியரி பியூட்டைல் குளோரைட். ஸோ இதில் வந்து இதுவும் மெத்தில் குரூப், சேம் தான். இது மெத்தில் குரூப், இதுவும் மெத்தில் குரூப், ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து இஸ் நாட் ஏ கைரல் கார்பன். தட் காம்பவுண்ட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அது என்னன்னு சொல்லுவோம், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இது வந்து இஸ் நாட் ஏ கைரல் கார்பன். ஓகே. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகே. தென் அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது? ஐசோபியூட்டைல் குளோரைடு. என்னது? ஐசோபியூட்டைல் குளோரைடு. ஐசோனாலே அது வந்து ஒரு பிரான்ச்சு, அதாவது கிளை மாதிரி இருக்கும். வந்து பியூட்டைல்னா 4 கார்பன், வந்து ஐசோபியூட்டைல் குளோரைட். இதில் வந்து ஒரு பிரான்ச்சில் மெத்தில் குரூப் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பிரான்ச்சில் மெத்தில் குரூப் இருந்தால் தட் இஸ் ஐசோ. இங்கே வந்து இது CH3, இங்கே CH, இது CH2Cl. இதுதான் என்னென்னா ஐசோபியூட்டைல் குளோரைட். இந்த ஐசோபியூட்டைல் குளோரைடில் இதுவும் மெத்தில் குரூப், இதுவும் மெத்தில் குரூப். ஸோ அப்போ ரெண்டுமே சேம் குரூப். ரெண்டும் சேம் குரூப்பாக இருந்தால் இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட், நாட் ஏ கைரல் காம்பவுண்ட். ஓகே. ஸோ அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் என்னது? வந்து செகண்டரி பியூட்டைல் குளோரைட். பிகாஸ் இந்த காம்பவுண்டில் உள்ள 4 காம்பவுண்டும் ஹைட்ரஜன், ஒன்று மெத்தில் குரூப், ஒன்று குளோரின் குரூப், ஒன்று எத்தில் குரூப், 4 கார்பனும் டிஃப்ரெண்ட். இந்த கார்பனில் உள்ள 4 காம்பவுண்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் இந்த செகண்டரி பியூட்டைல் குளோரைட் இஸ் ஏ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் காம்பவுண்ட். ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் வந்து 42. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் பி ஆப்டிக்கலி ஆக்டிவ்? சேம் தான், ஆனால் காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா நம்ம என்னன்னு சொன்னோம், இப்போ தான் பார்த்தோம். அது ஒரு கைரல் காம்பவுண்டாக இருக்கணும். கைரல் காம்பவுண்ட், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏசிமெட்ரிக் கார்பன். ஏசிமெட்ரிக்னா அந்த கார்பனை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய 4 ஆட்டமும் டிஃப்ரெண்டாக இருக்கணும். தட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே. ஸோ அப்போ இதில் நமக்கு என்னென்ன காம்பவுண்ட்லாம் தந்திருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொப்பனோயிக் ஆசிட். ப்ரொப்பேன்னால என்னது? 3 கார்பன். ஸோ இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். ஸோ ஆசிட்னா என்னது? வந்து COOH குரூப். இது வந்து ப்ரொப்பனோ, இந்த ஆசிட் ஆயிடுச்சு. ப்ரொப்பேன்னா இதில் வந்து ஒரே ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ இல்லை என்ன? CH3, இது CH2, ப்ரொப்பனோயிக் ஆசிட். இப்போ இதில் வந்து நம்ம கார்பன் பார்க்குறதுக்கு இந்த CH2 எப்படி எழுதிக்கலாம்? இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் எழுதிக்கலாமா? அப்போ இது ரெண்டுமே சேம் குரூப் ஆயிடுச்சு, சேம் காம்பவுண்ட். இந்த ஆட்டம்னால இது வந்து இஸ் நாட் எ கைரல் கார்பன். தென் 3-குளோரோ ப்ரொப்பனோயிக் ஆசிட். 3-குளோரோனா வந்து இது இந்த ப்ரொப்பன்னாலே 3 கார்பன். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். தேர்டு கார்பனில் குளோரின் குரூப் இருக்குது, அதனால தான் 3-குளோரோ. ப்ரொப்பனோயிக் ஆசிட்னா COOH குரூப். ஓகே. COOH குரூப். இனி இதை வந்து இதில் 2 பாண்ட், அப்போ இங்கே CH2, இதில் 2 பாண்ட், அப்போ கார்பனுக்கு வேலன்சி 4னால அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக வந்து 1 2 3 4. ஓகே. ஸோ அப்போ இதுதான் 3-குளோரோ ப்ரொப்பனோயிக் ஆசிட். இதில் வந்து 2 ஹைட்ரஜன் வந்துருச்சு, இங்கேயும் 2 ஹைட்ரஜன். ஸோ அப்போ இது வந்து நாட் அ இந்த கார்பன் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து இஸ் நாட் அ வந்து டிஃப்ரெண்டாக இல்லை, சேமாக இருக்குது. ஸோ அப்போ இதுவும் நாட் அ ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். தென் தேர்ட் ஒன் வந்து 2-குளோரோ ப்ரொப்பனோயிக் ஆசிட். அப்போ ப்ரொப்பனோயிக் ஆசிட்னா 3 கார்பன், ஒன்றில் ஆசிட் குரூப் இருக்குது. இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். செகண்ட் பொசிஷனில் குளோரின்
குளோரின் குரூப். அப்போ செகண்ட் பொசிஷனில் குளோரின் குரூப் இருக்குது. வேலன்சி வந்து என்னது 4. அப்போ இங்கே 3 பாண்ட், அப்போ ஒன்றே ஒன்று ஹைட்ரஜன், இங்கே ஒன்லி 1 பாண்ட், ஸோ CH3. ஓகே, ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை பார்த்துட்டோம்னா இது ஒரு மெத்தில் குரூப், இது ஒரு ஆசிட் குரூப், இது ஒரு குளோரின் குரூப். இந்த ஹைட்ரஜனை இங்கே பாண்ட் போட்டு இப்படி எழுதிக்கலாமா? இதுவும் ஒரு, அப்போ 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கைரல். தட் இண்டிகேட்ஸ் இந்த ஸ்டார். அப்போ இது வந்து ஒரு கைரல் காம்பவுண்ட், தட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். அதில் ஏசிமெட்ரிக், இந்த கார்பன் என்னன்னு சொல்லுவோம், ஏசிமெட்ரிக் கார்பன். ஸோ அப்போ இதுதான் இதோட ஆன்சராக இருக்கணும். ஓகே, தென் ஆப்ஷன் டி வந்து 3-குளோரோப்ரோப்பீன். ப்ரோப்பீன்னா என்னது, ஒன் ஆஃப் த பாண்ட் வந்து டபுள் பாண்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஒன் ஆஃப் த பாண்ட் வந்து என்னவா இருக்குது, டபுள் பாண்டாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். தேர்டு கார்பனில் குளோரின் குரூப் இருக்குது. தேர்டு கார்பனில் குளோரின் குரூப் இருக்குது. ஓகே, ப்ரோப்பீன் அப்படின்னா ஒன் ஆஃப் த பாண்ட் இஸ் டபுள் பாண்ட். ஓகே, ஸோ அப்போ இதோட இதில் 2 பாண்ட் இருக்குது, அப்போ CH2. இதில் 3 பாண்ட் இருக்குது, அப்போ CH. இங்கே 2 பாண்ட் இருக்குது, CH2. ஓகே, ஸோ இதில் வந்து இது ரெண்டுமே சேமா, இந்த CH2 சேமா. ஸோ அப்போ இது வந்து இஸ் நாட் எ கைரல் காம்பவுண்ட், இஸ் நாட் எ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட். ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, 2-குளோரோப்ரோப்பனோயிக் ஆசிட். ஓகே, தென் த பிளேன் போலரைஸ்ட் லைட் இஸ் அஃபெக்டட் பை எது அப்படின்னா, பிளேன் வந்து இஸ் அஃபெக்டட் பை எ கைரல் மாலிகூல்ஸ். அதாவது மாலிகூல்ஸ் தட் கேன் ரொட்டேட் த பிளேன் போலரைஸ்ட் லைட். அதாவது நம்ம ஒரு பிளேன் போலரைஸ்ட் லைட், இது வந்து பிளேன் போலரைஸ்ட் லைட் ஆகுது, பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த சைடில் ரொட்டேட் ஆகும், இந்த சைடில் ரொட்டேட் ஆகும். அதான் தட் கேன் ரொட்டேட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ ஃபார் எ மாலிகூல் டு பி ஆப்டிக்கலி ஆக்டிவ், அதாவது இட் மஸ்ட் பி கைரலாக இருக்குன்னா நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ பிளேன் போலரைஸ்ட் லைட் எதை அஃபெக்ட் பண்ணுது, கைரல் மாலிகூல். ஓகே, ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது அது ரொட்டேஷன் நடக்கு, லெஃப்ட் ரைட், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். லெஃப்ட்டு இந்த இப்படி ரொட்டேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வந்து ரொட்டேட் பண்ணால் இது லெஃப்ட் சைடில் ரொட்டேஷன், இது ரைட் சைடு ரொட்டேஷன். அப்போ லெஃப்ட் சைடுனா அது லீவோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம், ரைட் சைடுனா டெக்ஸ்டிரோ ரொட்டேட்டரி, டெக்ஸ்டிரோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். அப்போ இது எதில் நடக்கு, கைரல் மாலிகூல். ஓகே, ஸோ அப்போ பிளேன் போலரைஸ்ட் லைட்னு வந்தாலே அது கைரல் மாலிகூல் மட்டும்தான். Then question number 44, how many stereo isomers are possible for a compound which has 3 chiral carbon atoms? அதாவது இது வந்து ஒரு எத்தனை ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அந்த கார்பன் இருக்குல்ல, அது வந்து 3 கைரல் கார்பன். கைரல் கார்பன்னால என்னது, இந்த அதில் இருக்கக்கூடிய அது சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய 4 ஆட்டமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன். ஸோ அப்போ 3 கைரல் கார்பன் இருக்குது. அந்த கைரல் கார்பன் ஆட்டம் வந்து எத்தனை ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள்? அதுக்குள்ள ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, 2n. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. எது கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா 2n. ஓகே, ஸோ 2n that indicates வந்து எத்தனை கைரல் கார்பன் இருக்குது, வந்து எத்தனை கைரல் கார்பன் இருக்குது, 1 2 3, அப்போ 2^3. அப்போ 2 3 டைம்ஸ் போட்டோம்னா 2 × 3 டைம், ஸோ 4 4 2s are 8. ஸோ அப்போ டோட்டலாக 8 வந்து ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 8. ஓகே, தென் த டேம் கைரலிட்டின்னு சொல்கிறோம்ல, அதாவது இது ஒரு கார்பன், இதில் வந்து 4 கார்பன், 4 ஆட்டமாக டிஃப்ரெண்டாக, தட் இஸ் கைரல் கார்பன் சொல்கிறோம். ஸோ தட் டேம் கைரலிட்டி அது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஹேவிங் எ ஹேண்டட்னஸ். நம்ம கை இருக்குல்ல, அதே மாதிரி தான். அதாவது இது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டும் இது ஒரு ரைட் ஹேண்ட், இந்த ரெண்டுக்கும் இடையில இது மிரர் வைக்கிறோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட், அந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ஹேண்டில் மிரர் வச்சு இந்த சைட் பார்த்தோம்னா நமக்கு ரைட் ஹேண்ட் இருக்கும். அதான் இது வந்து என்னது, மிரர் தான். இந்த மிரரில் இது லெஃப்ட் ஹேண்ட், இதில் மிரர் வச்சா ரைட் ஹேண்ட் இருக்கும். இனி இந்த ஹேண்ட் இருக்குல்ல, இந்த ஹேண்டை அப்படியே தூக்கி இங்கே வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். என்ன கிடைக்குது, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் கிடைக்குது. ஓகே, ஸோ நான் சூப்பர் இம்போசபிள்னா இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி இருக்கல, இது வந்து ரெண்டுமே இதை கொண்டு, இது லெஃப்ட் ஹேண்டும் இது ரைட் ஹேண்டும், இது ரைட் ஹேண்ட், இது லெஃப்ட் ஹேண்ட்.
ஓகே. ஸோ அப்போது இது வந்து ரெண்டும் ஜாயிண்டாக இருக்காமல் இதுவும் தெரியுதா? ஸோ அது வந்து பொருந்தி இருக்கலை, அதாவது அதோட மேலே பொருந்தி இருக்கலை, வித்தியாசமாக இருக்குது. தட் இஸ் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். இந்த லெஃப்ட் ஹேண்டை தூக்கி ரைட் ஹேண்ட் மேலே வைக்கும்போது இந்த 2 ஃபிங்கரும் அதில் தெரியுதா? அது வந்து பொருந்தி இருக்கலை, அதுக்கு மேலே பொருந்தி இருக்கலை. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து ஒரு பி இதில் மிரர் இமேஜ் வைக்கும். மிரர் இமேஜ் வச்சா நம்ம என்ன கிடைக்கும், இந்த பி தான் அப்படியே கிடைக்கும். இங்கே போட்டு இப்படி இருக்குது இந்த பி. இனி இதை தூக்கி இந்த பி இருக்கா, இதை தூக்கி இதுக்கு மேலே வச்சோன்னா என்ன கிடைக்கும், இது இப்படி கிடைக்கும். அப்படி தானே? அப்போது இந்த ரெண்டும் சேமாக இருக்கா, இப்படி இருக்கா? இல்லை. ஸோ தட் இஸ் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். ஸோ அப்போ இந்த கைராலிட்டி மீன்ஸ் ஹேவிங் எ ஹேண்டட்னஸ். ஓகே. ஸோ ஆப்ஷன் சி, கைத்தன்மை மற்றும் அல்லது கைத்திறன் கொண்டது. தென் த ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மீசோடார்டாரிக் ஆசிட். இது வந்து ஒரு மீசோடார்டாரிக் ஆசிட், இதோட ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், எதனால இது வந்து மீசோடார்டாரிக் ஆசிட்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இது வழியாக ஒரு பிளேன் போகுது. ஓகே. ஸோ இந்த பிளேன் போகும்போது இந்த நாட் மிரர், இது வந்து மிரர் கிடையாது, வந்து ஒரு பிளேனை பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது இது அப்படியே ஈக்குவலாக இருக்கா, இங்கே இருக்கிறது தான் அப்படியே இங்கே இருக்குது, அப்படி தானே? ஸோ அதனால தான் இந்த பிளேன் வந்து இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதுதான் என்னென்னு சொல்கிறோம், மீசோடார்டாரிக் ஆசிட். ஸோ இந்த மீசோடார்டாரிக் ஆசிடில் இந்த ஆர்எஸ் கண்டுபிடிக்கிற கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும். தட் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த எல்லா கொஸ்டின் இந்த டெஸ்ட்லேயுமே எக்ஸாம்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இது கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள் தான். என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல இந்த கார்பனுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதோட ப்ரையாரிட்டி பார்க்குறோம். இப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது, 8. இதில் வந்து இதுதான் ஆக்சிஜன். இதில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. இதில் ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. இது இந்த கார்பனில் ஜாயின் ஆகிருக்கக்கூடிய இந்த கார்பன், இது வந்து அட்டாமிக் நம்பர் 6. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, வந்து ஆக்சிஜன் இருக்குது. இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கு அடுத்து இங்கே என்னது, ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இங்கே ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் அதிகம். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு நம்பர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், அதனால அதுக்கு நம்பர் 1. ஓகே. தென் இது இந்த ரெண்டுமே 6, ஆனால் இதில் 2 ஆக்சிஜன் இருக்கனால இது 2, இது 3, அப்போ இது 4. அப்போ எப்படி நம்பர் கொடுக்குறோம், இங்கே ஒரு கார்பன், இதில் வந்து எப்படி இருக்குது, 4 சரௌண்டிங் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இது செகண்ட் ப்ரையாரிட்டி, இது தேர்ட் ப்ரையாரிட்டி, இது ஃபோர்த் ப்ரையாரிட்டி, அப்படி தானே? இனி இப்போ ஃபஸ்ட் நம்பர் 1லேருந்து 2க்கு போகும், 2லேருந்து 3க்கு போகுது. ஓகே. ஸோ அப்படி போகும்போது அப்போ இது வந்து என்னது, ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் இப்படி இருக்கணும். இதுதான் கிளாக்வைஸ் ரொட்டேஷன், இது ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லுவோம், எஸ். ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன்னா எஸ். இது எத்தனாவது கார்பனில் இருக்குது, செகண்ட் கார்பன், அதனால 2s. ஆனால் இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குல்ல, அதாவது இந்த ஹைட்ரஜன் தான் இல்லை 1, அதுதான் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும், வெர்டிக்கல் பொசிஷன், இந்த பொசிஷனில் இருக்கணும், இங்கே இருக்கணும். ஆனால் நமக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி எங்கே இருக்குது, ஹாரிசாண்டல், இதில் இருக்க ஹாரிசாண்டலில் இருக்குது. ஸோ இந்த 2s அப்படியே கன்வெர்ட் ஆகி 2r மாறிடும். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்னது, 2r. இனி அடுத்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதுக்கு வந்து இது ஆக்சிஜன் இருக்குது. அப்போ அது ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, இது வந்து கார்பன் 6, ஆனால் அடுத்து ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த அதுக்கு அடுத்து இங்கே வந்து கார்பன் 6, ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அடுத்து ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இது வராது. தென் இது வந்து 4, இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து என்னது 1. ஓகே. அட்டாமிக் நம்பர் 1. ஓகே. ஸோ அப்போ இதுக்கு ப்ரையாரிட்டி பார்த்தோன்னா, ப்ரையாரிட்டி இது வந்து 8, அப்போ இதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இது 6, ஆனால் இது செகண்ட் ப்ரையாரிட்டி, ஏன்னா அடுத்து ஆக்சிஜன். இது 6 இருக்குது, ஆனால் அடுத்து ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ தேர்ட் ப்ரையாரிட்டி. இது ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஓகே. ஸோ அப்போ எப்படி போகும், 1 இந்த இருக்குது, 1 2 அடுத்து 3 இப்படி போகுது. அப்போ இது வந்து கிளாக்வைஸ் ரொட்டேஷன். இது எத்தனாவது கார்பன், 3, தேர்டு கார்பன். ஸோ அப்போ 3 கிளாக்வைஸ் ரொட்டேஷனால ஆர். ஆனால் ஒன் கண்டிஷன், இந்த லீஸ்ட் பொசிஷன் இருக்குல்ல, இது வந்து ஹாரிசாண்டல் லைனில் இருக்குது. நமக்கு என்ன வேணும், இது வந்து வேர்ட்டிக்கலில் வேணும். ஸோ இந்த பொசிஷனில் இருந்திருக்கணும். ஓகே. ஸோ வேர்ட்டிக்கலில் இருந்திருக்கணும், ஆனால் இது ஹாரிசாண்டலில் இருக்கிறனால இஸ் கன்வெர்டட் இன்டு 3s கன்வெர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போது ஃபஸ்ட் இது வந்து என்னது, 3s. அப்போ ஃபஸ்ட்டு 2r, தென் 3s, என்னது, ஆப்ஷன் டி. இதோட ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. ஓகே.
அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட்டு கிவ் த நேம் ஆஃப் த சேர் கன்ஃபர்மேஷன் ஆஃப். இது வந்து ஒரு சேர் கன்ஃபர்மேஷன். இதில் வந்து இதுக்கு என்ன நேம் அப்படிங்கிறது ஈக்விட்டோரியல் மெத்திலா, அதாவது இந்த மெத்தில் இருக்குல்ல அது வந்து ஈக்விட்டோரியல் பொசிஷனா, அல்லது ஆக்சியல் மெத்திலா, அல்லது சிஸ் மெத்திலா, அல்லது டிரான்ஸ் மெத்திலா அப்படின்னு பார்க்குறோம். சிஸ் மெத்திலுக்குனா இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு பொசிஷனில் மெத்தில் குரூப் வந்திருக்கணும், அப்படின்னா அது சிஸ். அதுனா ஆப்போசிட்டில் ஒன்று வந்திருக்கணும், அப்படின்னா தான் டிரான்ஸ். அப்போ இது வராது. ஓகே, சிஸ் அண்ட் டிரான்ஸ்னால் எப்படி இருக்கணும், இது வந்து ஒரு மெத்தில்னா இங்கேயும் ஒரு மெத்தில் குரூப் வந்தால் சிஸ்ஸு, அல்லது இங்கே ஒரு மெத்தில் குரூப் வந்து இங்கே ஒரு மெத்தில் குரூப் வந்தால் டிரான்ஸ். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்போ சிஸ் அண்ட் டிரான்ஸ் வராது. ஓகே, ஸோ அப்போ ஈக்விட்டோரியலாக ஆக்சியலா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆக்சியலாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருந்திருக்கணும்னா, இது வந்து ஒரு சேர் ஃபார்ம். இந்த சேர் ஃபார்மில் ஆக்சியலாக இருந்துச்சு அப்படின்னா இது ஆக்சியல் அப் அண்ட் டவுன். மேலே அப்பில் இருந்துச்சுன்னா அடுத்து டவுனில் இருக்கணும். இங்கே அப்பில் இருந்துச்சுன்னா டவுனில் இருக்கணும். இங்கே அப்னா இது டவுன். ஸோ அப் அண்ட் டவுன் பொசிஷன்னா ஆக்சியல். இங்கே அப்லையாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இப்படி இருக்கா, இல்லை. ஸோ அப்போ அப் அண்ட் டவுனில் இல்லை. ஓகே, ஸோ அப்லையும் இல்லை டவுன்லேயும் இல்லை, இந்த மாதிரி இருக்குது, அப்படி தானே. ஸோ அப்போ ஆக்சியல் வராது. இது என்னவா இருக்கணும், ஈக்விட்டோரியல் மெத்திலாக இருக்கணும். ஏன்னா ஈக்விட்டோரியல் மெத்தில் தான் ஈக்விட்டோரியல் மெத்தில் மட்டும்தான் இருக்கா, இதுதான் ஈக்விட்டோரியல். ஈக்விட்டோரியல் மெத்தில். ஈக்விட்டோரியல் மெத்தில் எல்லாமே எப்படி இருக்கணும், ஸ்லாண்டிங்காக இருக்கும், அவுட்வேர்ட்ஸாக இருக்கணும், சைட்வேஸாக இருக்கும், அதனால ரஃப்லி பேரலல். இதுக்கு பேரா இது இருக்குது. ஓகே, தென் இதுக்கு பேரா இது இருக்குது, தென் இங்கே பேரா இது இருக்குது. ஸோ இப்படி பேரலாக இருந்தால் அது வந்து என்னென்னு சொல்கிறோம், ஈக்விட்டோரியல். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கணும், ஆப்ஷன் ஏ, ஈக்விட்டோரியல் மெத்தில். ஓகே, தென் த ஐசோமர்ஸ் அண்ட் ஒன், இது 1 இது 2. ஸோ த ஐசோமர்ஸ் 1 and 2 whose configuration given below அதாவது இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஐசோமர்ஸ், இது ரெண்டாவது ஐசோமர்ஸ். இதோட கான்ஃபிகரேஷனை வச்சு இது என்னன்னு சொல்கிறோம், எனன்சியோமர்ஸா, டயஸ்டிரியோமர்ஸா, ஹோமோமர்ஸா, அல்லது எபிமர்ஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அது தெரியறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு கைரல் சென்டர், இது ஒரு கார்பன், இல்லை ஒரே ஒரு கைரல் சென்டர் இருக்குது அப்படின்னா அது சேமாக இருக்குது. அதாவது இது இந்த வெயிட், இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட். இந்த ரெண்டுமே இது எஸ்ஸாக இருந்ததுன்னா இதுவும் எஸ்ஸாக இருக்குது. ஒருவேளை இது ஆறாக இருந்தால் இதுவும் ஆறாக இருக்குது. அப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேமாக இருந்துச்சுன்னா அது ஐடென்டிக்கல் ஐசோமர்ஸ். ஐடென்டிக்கல்னா சேம் ஐசோமர்ஸ், தட் இஸ் ஐடென்டிக்கல்னு சொல்லலாம், அல்லது ஹோமோ ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து இது ஆறாக இருந்துச்சுன்னா இது எஸ்ஸாக இருக்கும். இல்லைன்னா இது எஸ்ஸாக இருந்தால் இது ஆறாக இருக்கும். அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்குது. டிஃப்ரெண்டாக இருந்தால் அது வந்து எனன்சியோமஸ். இது வந்து ஆர்எஸ்ன்னு எப்படி சொல்கிறோம், கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா ஆர், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா எஸ் அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா எனன்சியோமஸ், சேமாக இருந்தால் அது ஐடென்டிக்கல் ஐசோமஸ். ஆனால் நமக்கு தந்திருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னது, இது ஒரு கைரல் கார்பன், இங்கே ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன், 3 கைரல் சென்டர் இருக்கக்கூடிய கார்பன். ஓகே, ஸோ நான் இது சொன்னது ஃபர்ஸ்ட் இந்த 1 கைரல் கார்பனுக்கு. ஓகே, தென் 2 கைரல் கார்பன் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன். ஓகே, ஸோ 2 கைரல் கார்பன் இருக்குது. 2 கைரல் கார்பன் இருந்து இந்த ரெண்டுக்குமே, அதாவது இதுவும் 2s, இது 2s, இது 2 அந்த 3r இருந்து இதுவும் 3r, இந்த ரெண்டும். அப்போ ரெண்டுமே என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஐடென்டிக்கல் ஐசோமர்ஸ். இதே டிஃப்ரெண்டாக இருக்குது. எப்படி டிஃப்ரெண்டாக இருக்கும், இது வந்து 2sஆக இருக்கா. இப்போ ஒருவேளை இது வந்து 3, இந்த 2rஆக இருந்து இது 2sஆக இருக்குது. இது 3sஆக இருந்து இது 3rஆக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது ஆர் இருந்தால் இது எஸ்ஸாகவும் ஆறாகவும் அப்படியே சேஞ்சாக இருக்குது. சேஞ்சாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எனன்சியோமஸ். இப்போ பின்னொரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பின்னொன்று பார்க்குறோம். அதாவது
இது 2R இருக்குது, இன்னொரு இதுலேயும் 2R இருக்குது. ஆனால் இது 3S ஆகும், இது 3R ஆகும் இருக்குது. அப்போ இது சேமாக இருக்குது, ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஒன்று சேமு அந்த ஒன் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒன்று சேமாகவும் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? டயஸ்டீரியோமஸ். டயஸ்டீரியோமஸ். ஓகே, ஸோ இது இப்போ நம்ம பார்த்தது 2 கைரல் சென்டர். இதே 3 கைரல் சென்டர் பார்க்குறோம். 3 கைரல் சென்டருக்கு நம்ம காம்பவுண்டே எடுப்போம். இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த காம்பவுண்டில் இதில் எது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி? இது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இது செகண்ட் ப்ரையாரிட்டி, இது தேர்ட் ப்ரையாரிட்டி, இது ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ எப்படி போகணும்? 1 2 3 இப்படி போகுது. ஆனால் 3ன்னு போகுது. அப்போ 2 இது வந்து என்ன கிளாக் வைஸ்? ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ 2R, 2S. ஆனால் இந்த இது வந்து என்னது? லாஸ்ட் ப்ரையாரிட்டி. ஹைட்ரஜன் தான் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. அது வந்து ஹாரிசாண்டல் லைனில் இருக்குது. ஸோ அப்போ ஹாரிசாண்டல் லைனில் இருந்தால் 2S இஸ் கன்வெர்டட் இன்டு 2R. ஓகே, தென் இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து கார்பன். இனி இது எடுக்கிறோம். இந்த கார்பன் எடுக்கும்போது எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, தென் இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இது செகண்ட் ப்ரையாரிட்டி, இது தேர்ட் ப்ரையாரிட்டி, இது ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ இப்படி போகும்போது எப்படி இந்த மாதிரி போகுதா? ஸோ இதுவும் என்னது? இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ 4S. ஆனால் இதில் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி, அது ஹாரிசாண்டல் பொசிஷனில் இருக்குது. அப்போ 4S கன்வெர்டட் இன்டு 4R. 4R ஆயிடுச்சு. ஓகே, தென் இது பார்க்குறோம். இந்த காம்பவுண்ட் பார்க்குறோம். இந்த காம்பவுண்டில் இது வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இது செகண்ட் ப்ரையாரிட்டி, இங்கே தேர்ட் ப்ரையாரிட்டி, ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ 1 2 3 4 இது வந்து ப்ரையாரிட்டி எதை கொடுக்கும்? அதோட அட்டாமிக் நம்பரை வச்சு நம்பர் கொடுக்குறோம். ஸோ அப்போ இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷன். பட் இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனா. அப்புறம் வந்து இந்த ஹைட்ரஜன் இது வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி, இது ஹாரிசாண்டல் லைனில் இருக்குது. அப்போ இது வந்து 2S. தென் இந்த காம்பவுண்ட் பார்க்கும்போது இது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இது செகண்ட் ப்ரையாரிட்டி, இது தேர்ட் ப்ரையாரிட்டி, இது ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ எப்படி போகுது? 1 2 3 போகுது. ஆனால் அப்போது இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ 4R. ஆனால் இது வந்து இது லீஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஹாரிசாண்டல் லைனில் இருக்கிறனால இது வந்து 4Sஆக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இங்கே 2R 4R இருக்குது, இங்கே 2S 4S இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எனான்சியோமஸ். சேமாக இருந்துச்சுன்னா அது ஹோமோமஸ்ன்னு சொல்லியிருப்போம். அல்லது ஒன்றே ஒன்று சேமாக இருந்துச்சுன்னா அது டயஸ்டீரியோமஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதில் ஏதாவது கன்வர்சேஷன், அதாவது C3 C4 ரொட்டேஷன் வந்து அது எபிமஸாக இருந்திருக்கும். ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால தட் இஸ் த ஆன்சர் வந்து அந்த எனான்சியோமஸ். இது என்னது? ஒரு எனான்சியோமஸ். ஓகே, தென் இது வந்து இதே சேம் கொஸ்டின் தான். அதாவது RS கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் இருக்கக்கூடியதுக்கு RS கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ RS கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு கைரல் சென்டர், இது ஒரு கைரல் சென்டர். ஸோ நம்பர் எதுக்கு? ஃபஸ்ட்டு குளோரின் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதோட அட்டாமிக் நம்பர் 17. ஓகே, தென் இது செகண்ட் ப்ரையாரிட்டி, இது தேர்ட் ப்ரையாரிட்டி, இது ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஸோ எப்படி இதாகும்? இப்படி வருமா? அப்போ இது வந்து 2 கிளாக் வைஸ்னால இந்த R. ஆனால் இந்த ஹைட்ரஜன் என்னது? லீஸ்ட் ப்ரையாரிட்டி, அது வந்து என்னது? ஹாரிசாண்டல் லைனில் இருக்கிறனால 2S. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்பர் கொடுக்குறோம். குளோரின் 1 ஆல்கஹால் குரூப் இந்த ஓருக்கு, அதனால செகண்ட் ப்ரையாரிட்டி, இது தேர்ட் ப்ரையாரிட்டி. ஆனால் இது கார்பன். ஓகே, தென் இது ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஸோ இப்படி போகுது. இப்படி போகும்போது என்னவாக இருக்கணும்? ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ 3 வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இது வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி, ஹாரிசாண்டல் லைனில் இருக்குது. அப்போ 3R. ஓகே, ஸோ அப்போ 2S 3R எங்கே இருக்குது? 2S 3R. ஆன்சர் வந்து ஆப்ஷன் C. அப்போ 49th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் C. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 50. லாக்டிக் ஆசிட் இஸ் இந்த அசசன் என்ன சொல்லுதுன்னா, லாக்டிக் ஆசிட் ஷோஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். லாக்டிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? CH3 CHOH COOH. இதுதான் லாக்டிக் ஆசிட். அப்போ இது வந்து ஒரு கைரல் கார்பன்னா. அப்போ லாக்டிக் ஆசிடில் வந்து சோர்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கா? இல்லை. ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னா அதில் என்னெல்லாம் இருக்கணும்? சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இருக்கணும். இதுக்கு சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இருக்கா? இது இல்லை. ஓகே, தென் இட் ஹேஸ் அ C டபுள் பாண்ட். டபுள் பாண்டில் ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட். ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து இது இஃப் போத் A and R அசசனும் ரீசனும் ராங். ஓகே, ஸோ அதுதான் அதோட ஆன்சர். ஓகே,
then question number 51. An inductive effect increases, dipole moment increases. அதாவது inductive effect increase ஆச்சுன்னா dipole moment increase ஆகும். Okay, so what is mean by inductive effect? The polarization of sigma bond, அதாவது sigma bond that indicates single bond. இப்போ inductive effect ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இதில் வந்து இது என்னது, இது எக்ஸ்னா ஹாலஜன் காம்பவுண்ட். ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட். ஸோ அது வந்து பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, தென் இதை கம்பேர் பண்ணும்போது இது பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இது போக போக சார்ஜ் வந்து என்ன ஆகும், இந்த அதோட இது கம்மி ஆகிட்டு வரும். ஓகே, ஸோ அந்த எஃபெக்ட் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் பிகாஸ் இதோட எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ஹாலஜன் வந்து அதிகம். இதை கார்பனையும் ஹாலஜனையும் கம்பேர் பண்ணும்போது ஹாலஜனோட எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ அதிகம். ஸோ அதனால அது பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இது பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கு அடுத்து கார்பன் வந்து இன்னும் சார்ஜ் கம்மி ஆகிட்டு இருக்கும். அதுதான் இந்த போலரைசேஷன். என்னது, கட் பண்ணும் ஒரு பாண்டு, இந்த பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஒரு மைனஸ் சார்ஜும் ஒரு ப்ளஸ் சார்ஜ் கிடைக்கலாம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த சிக்மா பாண்டா சிங்கிள் பாண்ட் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் சார்ஜும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் கிடைக்கலாம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், போலரைசேஷன். அதான் the polarization of sigma bond when an electronegative atom or group withdraw the electron pairs. அதாவது இது வந்து என்னது, எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இது வந்து எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ண வாங்கும். கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸை வாங்கும். ஓகே, ஸோ அடுத்து இந்த கார்பன் வந்து இது வந்து எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டே இருக்கும். ஏன்னா ஹாலஜன் வந்து இட்ஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பவுண்ட். ஸோ அது வந்து வித்ட்ரா எலக்ட்ரான் பார்ட்ஸ் டுவார்ட்ஸ் இட் செல்ஃப். அதனால தான் இந்த டைரக்ஷனை இப்படி போட்டிருக்கும், வந்து ஹாலஜனை நோக்கி போட்டிருக்கும். ஏன்னா ஹாலஜன் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை வாங்குது. ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸை வாங்குறதுனால அது வந்து இந்த டைரக்ஷனில் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதுதான் என்னன்னு சொல்கிறோம், டைபோல் மொமெண்ட். இந்த நாட் டைபோல் மொமெண்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே, ஸோ அப்போ டைபோல் மொமெண்ட்னா என்னன்னா, செப்பரேஷன் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் இன் ஏ சிஸ்டம். அதாவது ஒரு இதை வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாற்றுறோம்ல, அதுதான் என்னது டைபோல் மொமெண்ட். ஸோ அப்போ ரெண்டுமே என்னது, பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், அதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ அது வந்து கரெக்ட். ஓகே, தென் டைபோல் மொமெண்ட் இஸ் த ப்ராடக்ட்னா மல்டிப்ளை, டிஸ்டன்ஸையும் சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணுறோம். டைபோல் மொமெண்ட்னா dipole moment that indicates mu q into d. qனா அதோட சார்ஜ், இது வந்து ப்ளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். ஸோ அது சார்ஜ் வந்து ப்ளஸும் மைனஸில் இருக்கிறதுனால தான் அது டைபோல் மொமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் q னா சார்ஜ் இன்ட்டு டினா டிஸ்டன்ஸ். எதுக்கும் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான், இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கு அந்த ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டி. ஸோ அப்போ இது வந்து கரெக்ட். ஏன்னா டைபோல் மொமெண்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் சார்ஜ். இதுவும் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த டைபோல் மொமெண்ட் என்னது, ரெண்டு சார்ஜ், இது ஒரு ப்ளஸ் சார்ஜ், இது ஒரு மைனஸ் சார்ஜ். இதில் பெர்மனன்ட்னா ப்ளஸ் சார்ஜ் வந்து ஸ்மாலாகவும் இந்த ஆனையான் வந்து பிக்கர் சைஸாக இருந்தாலும் அது பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். அதே வந்து இது வந்து ஆர்கான், இப்போ வந்து இன்டியூஸ் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா இது சோடியம், இது குளோரின், இதோட டைபோல் மொமெண்ட் என்ன ஆகும், இது வந்து இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ இதை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த சைன் இது என்ன எப்படி போகுதா, ஸோ இது வந்து பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். இதே இந்த குளோரின் இப்போ இன்டியூஸ்டு அண்டு டைபோல் மொமெண்ட் ஆன் ஆர்கான் வந்து என்ன ஆகுது, இப்போ ஹைட்ரஜனை குளோரினை கம்பேர் பண்ணும்போது குளோரின் வந்து இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். இப்போ ஆர்கான் வந்து எங்கே போகுது, இப்படி போகுது அந்த டைரக்ஷன். இது வந்து என்னது, இன்டியூஸ்டு டைபோல். இட்ஸ் எ டெம்பரரி டைபோல்னா ரெண்டுமே ஒரே சார்ஜ், இதுவும் ஹைட்ரஜன் இதுவும் ஹைட்ரஜன், இதுக்கடையில் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், டெம்பரரி டைபோல். ஓகே, தென் இப்போ இதோட ஆன்சர் வந்து இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ட்ரூ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து டைபோல் மொமெண்ட் இஸ் த இன்க்ரீசஸ். ஆனால் இதுக்குள்ள அதாவது போத் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ, அசஸனும் ரீசனும் ட்ரூ. ஆனால் ரீசன் இஸ் த நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதுக்கு வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டைபோல் மொமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்குள்ள ரீசன் தான் இதுவா அப்படின்னா இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. Question number 52. Assertion in propene. Propene என்னது, ஒன் ஆஃப் த பாண்ட் இஸ் டபுள் பாண்ட். ஒரு பாண்ட் வந்து டபுள் பாண்டாக இருக்கும். ஓகே, அதோட சிசி பாண்ட் லென்த் இஸ் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் லென்த் என்னது 1.46 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இன் கான்ட்ராஸ்ட் டு நார்மல் ப்ரொப்பேன், அதாவது இது வந்து ஒரு ப்ரொப்பேன்னா இங்கே
இது CH3, இங்கே CH2, இது CH3. ஸோ அப்போ இந்த கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் என்னவா இருக்கும்? 1.54 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து 1.46 ஆம்ஸ்ட்ராங். ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரொப்பீனுக்கு வந்து இந்த பாண்ட் லென்த் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதனால அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் லைக் கான்ஜுகேஷன் அண்ட் ரெசனன்ஸ் அஃபெக்ட் த பாண்ட் லென்த். ஸோ இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனும் அடுத்து ரெசனன்ஸும் அந்த பாண்ட் லென்த்தை அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் அதுக்கு ஆன்சர். ஆமாம், எதனால அப்படின்னா இப்போ இதுதான் என்னது? ப்ரொப்பீன். இந்த ப்ரொப்பீனில் இது ப்ரொப்பீன். இந்த ப்ரொப்பீன் என்ன ஃபார்மில் இருக்குது? ஹைப்பர் கான்ஜுகேஷன். அதாவது இது ப்ரொப்பீன்லாம் CH3 CH2. இந்த பாண்ட் வந்து இங்கே போகுது. இங்கே பாண்ட் போகும்போது என்ன ஆகும்? டபுள் பாண்ட் ஆயிடுச்சா? இங்கே பாண்ட் இல்லை, அதனால இது H+. அடுத்து இந்த பாண்ட் இங்கே வந்துச்சுன்னா இது பாண்டுன்னு எழுதிக்கலாம். அல்லட்டா வந்து ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து தான் ஒரு பாண்டு. ஓகே, ஸோ அப்படியே அடுத்து என்ன நடக்குன்னா இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் இது இங்கே கொடுத்துருச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? பாண்ட் இருக்காது. ஸோ இது H+ ஆகும், இது ஹைட்ரஜனாகவும் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து என்ன நடக்கும்னா இந்த பாண்ட் இது இங்கே கொடுத்துருச்சுன்னா இங்கே H+ஆக இருக்கும், இங்கே வந்து எந்த பாண்டும் இருக்காது. ஓகே, ஸோ அப்போது இது என்னன்னு சொல்லுவோம்? ரெசனன்ஸ். இது ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதாவது நோ பாண்ட். இங்கே இதுக்கு இடையில பாண்ட் இருக்கா? இல்லை. இங்கே பாண்ட் இருக்கா? இங்கே பாண்ட் இல்லை, இங்கே பாண்ட் இல்லை. ஸோ அப்போது இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நோ பாண்ட். இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன், தட் இஸ் நோ பாண்ட் ரெசனன்ஸ். ஓகே, ஸோ அப்போ அதுதான் மெயின் ரீசன். இந்த பாண்ட் லென்த் வந்து இப்போ டபுள் பாண்டாக இருந்தது. அல்கின்னா டபுள், இது என்னது? டபுள் பாண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளியராக சொல்கிறேன். அல்கீன் இந்த ப்ரொப்பீனா அந்த ப்ரொப்பீன் என்னது? CH3, இது CH, இங்கே டபுள் பாண்ட் CH2 இருக்கா? ஓகே, தென் இதே ப்ரொப்பீன் இல்லைன்னா CH3, இங்கே CH2, இது CH3 இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஹைபிரிடைசேஷன் பார்த்தோம்னா இது டபுள் பாண்ட்னா என்ன ஹைபிரிடைசேஷன்? இது sp2, இது sp3 ஹைபிரிடைசேஷன், இது sp3, இதுவும் sp3. ஸோ அப்போ இதில் sp2 ஹைபிரிடைசேஷன் இதுக்கு தான் sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ அப்போ sp2 ஹைபிரிடைசேஷன் இது இங்கெல்லாம் sp3. இங்கே இது S கேரக்டர் என்னவாக இருக்கும்? 33.3%. இது வந்து 25%. எங்கே S கேரக்டர் அதிகமாக இருக்கோ அங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்? இதுக்கு. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன பண்ணும்? அந்த பாண்டை அஃபெக்ட் பண்ணி அதோட பாண்ட் லென்த்தை கம்மி பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அந்த பாண்டை அஃபெக்ட் பண்ணி அதோட பாண்ட் லென்த்தை கம்மி பண்ணுது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். அதோட பாண்ட் லென்த் வந்து கம்மியாக இருக்குது. எதுக்கு? ப்ரொப்பீன் டபுள் பாண்டுக்கு. ஏன்னா அதோட எஸ் கேரக்டர் வந்து அதில் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் அதுக்கு அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய ஹைப்பர் கான்ஜுகேஷன், தென் ரெசனன்ஸ், அதுதான் மெயின் ரீசன். ஓகே, ஸோ அதான் இப்போ வந்து முதல்ல ப்ரொப்பீனுக்கு பாண்ட் லென்த் தந்திருக்காங்க, தென் ப்ரொப்பீன் பாண்ட் லென்த் தந்திருக்கு. அது தந்துட்டு அதுக்கு மெயின் ரீசன் என்னது? ஹைப்பர் கான்ஜுகேஷன் லைக் கான்ஜுகேஷன். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தரும்போது ப்ரொப்பீனில் இங்கே இதில் டபுள் பாண்ட் இருந்தது, இப்போ என்னவா இருக்குது? இதில் டபுள் பாண்ட் இருக்கா? சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுதான் அதோட பாண்ட் லென்த், அது வந்து ரெசனன்ஸ் நடக்குது. ஸோ இந்த ரெசனன்ஸ்னால அந்த பாண்ட் லென்த் கம்மியாகுது. ஓகே, ஸோ அப்போது இது வந்து கரெக்ட். இதுக்கு வந்து ஆப்ஷன் B, A assertion and reasons are true, R is the correct explanation of A. Okay. Acetic acid is an weak acid than formic acid because of என்னன்னா ஃபர்ஸ்ட் acidic acid ஃபார்முலா என்னது? CH3COOH. தென் formic acid HCOOH குரூப். இதில் மெத்தில் குரூப் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அல்லனா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சொல்லலாம். தட் இஸ் +I எஃபெக்ட். இது வந்து என்னது? +I எஃபெக்ட். ஆனால் ஃபார்மிக் ஆசிடில் வந்து வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்போ வித்ட்ராயிங் குரூப்போ இல்லை. ஸோ அப்போ இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருக்கிறனால வந்து அதோட அசிடிட்டி லெவல் வந்து என்னாகும்? கம்மியாகும். பிகாஸ் the electron donation increases the electron density. இப்போ CH3 C இங்கே O தென் OH. ஸோ இதில் வந்து எதுக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? ஆக்சிஜன். ஸோ அது வந்து என்ன பண்ணும்? அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். வந்து இந்த எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி இழுக்கும். ஸோ இழுக்கும்போது இந்த டைரக்ஷனில் போகுது. ஓகே, ஸோ அப்போ அது வந்து ஈஸியாக H+-ஐ ரிமூவ் பண்ணி அசிட்டேட் அயானை ஃபார்ம் பண்ணாது. ஸோ அது வந்து இது இஸ் நாட் ஈஸி டு ஃபார்ம் அசிட்டேட் அயான். பட் இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். HCOO- + H+ ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். பிகாஸ் இதில் வந்து என்னது? எந்த ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் இல்லை, வந்து எலக்ட்ரான்
எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இல்லை. ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு வந்து அசிடிட்டி என்னவாக இருக்கும்? த அசிடிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, இந்த அப்போ அந்த இதுக்கு அசிடிட்டி லெவல் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ இதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்மிக் ஆசிட் தான் இஸ் மோர் அசிடிட்டி. சப்போஸ் கொஸ்டினில் பென்சோயிக் ஆசிட் தந்திருக்காங்க, அதாவது C6H5COOH தந்திருந்தா இதில் பென்சின் ரிங் இருக்குது, இதில் COOH குரூப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன இருக்கும்? பாண்ட் ரெசனன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பாண்ட் ரெசனன்ஸ் இருக்கிறனால இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் ரெசனன்ஸ் இருக்கிறனால இது என்னது? மைனஸ் ஐ எஃபெக்ட். இது வந்து ஒரு மைனஸ் ஐ எஃபெக்ட். இந்த மைனஸ் ஐ எஃபெக்ட்னா அசிடிட்டி வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஐ எஃபெக்ட். அப்போ இதுக்கு ஆர்டர் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மிக் ஆசிட், அடுத்து பென்சோயிக் ஆசிட், ஓகே, தென் அடுத்து ஃபைனலாக தான் அசிட்டிக் ஆசிட். பிகாஸ் அசிட்டிக் ஆசிட் வந்து இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஓகே, இதோ அது என்ன பண்ணும்? அதோட ஃபார்மேட் அயான் ஃபார்ம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, ஸோ அதோட அசிடிட்டி லெவல் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ தட் இஸ் சப்போஸ் இப்போ வந்து அசிட்டிக் ஆசிட்ல இந்த ஒரு குளோரின் போட்டு CH2COOH குரூப் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இதுதான் இஸ் மோர் அசிடிக். பிகாஸ் குளோரின் இஸ் என்னது? மைனஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, மைனஸ் ஐ எஃபெக்ட். அப்போ இதுதான் மோர் ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கணும். ஓகேனா நமக்கு வந்து அசிட்டிக் ஆசிடும் ஃபார்மிக் ஆசிடும் தந்திருக்கிறதுனால வீக் ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட். த மெயின் ரீசன் அதில் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட்.